வருஷம் படிக்க ஃப்ரெண்ட் இந்த இதில் பாருங்க இருக்கா எல்லாமே இருக்கா நீங்கள் போகிறவன்ட்டே சொல்லு எங்கே இந்த கலாச்சாரம் வந்து அது ஆம்பளையாக்களுக்கு மட்டும் தான் வைக்கிறேன் பண்ணுறேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அரப்பு வைக்கிறேன்னா என்னையா அதுவும் வந்து மற்ற முறையோட வித்தியாசமாக இருக்குது இலகுவாக இருக்குது அனைவருக்கும் வணக்கம். இன்று கிழங்கில் திருவண்ணாமலை மாவட்டத்துக்குரிய கிண்ணியா பிரதேசத்தில் நிற்கிறோம். குறிப்பாக இங்கிருந்து எங்கே போய் கொண்டிருக்கணும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டா மட்டக்களப்புக்குரிய கிரான் பகுதிக்கு தான். எதுக்காக அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டா கயாலினியோட டெக்கில் படித்த அவன் ஃப்ரெண்ட் பிள்ளைக்கு வந்து கல்யாணம் நாளைக்கு. அதுக்காக நாங்கள் இன்றைக்கு போய் அங்கே நடக்கிற சம்பிரதாயங்களை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து கயாலினி வந்து ஒரு என்ன சொல்லுவோம் அவள் சந்தோஷமாக வலிக்கிட்டு போகிற ஒரு திருமண நாள் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். எதுக்காக அப்படின்னு சொல்கிறேன்னா நிறைய ஏற்பாடுகளோட போகிறா, நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்து ஃப்ரெண்டுக்காக வெட்டி கொண்டு போயிடும். இவா மட்டும் இல்லை வீண்ட ஃப்ரெண்ட்ஸும் வந்து வரையணும். அவையில் வந்து கிண்ணியால் 2 பேர் இருக்கணும். அவையில் வந்து எங்களோட ஜாயிண்ட் ஆகணும். குறிப்பாக நாங்கள் எங்களுடைய காரில் தான் வந்து போய் கொண்டு இருக்கிறோம். கயாலினிட்டு இந்த அனுபவம், அதாவது இந்த கல்யாணத்துக்கு எதுக்காக போகிறோம் அப்படின்றத கேட்போம். சரி கல்யாணம் சொல்லுங்கள், என்ன சந்தோஷமாக வலிக்கிட்டு போகிறீங்க? கிளுப்பா ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் அதாவது டெக்கில் எவ்வளோ 2 வருஷம் 2 வருஷம் படிக்க ஃப்ரெண்ட் இப்போ 4 வருஷமாகுது. 4 வருஷமாகுது. அவன் வந்து மட்டக்களப்பு கிரான் பகுதியை சேர்ந்த ஒரு ஆள். இவாக்கு வந்து நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸுகளும் இருக்கிறேன். வேணே இந்த கிண்ணியால் வந்தால் என்ன பேர் அவன் பேர் சொல்லலாம், ருக்ஷானா வந்து சாப்பாடாக தந்து சாகடிப்பா. உண்மையிலுக்கு வந்து இப்போ அவன் வீட்டை தான் வந்து அடுத்ததாக வந்து போகிறோம். என்ன அதுக்கு முன்னுக்கு இந்த லொக்கேஷன் வந்து சூப்பராக இருக்கு. ஏன்னா நீங்கள் இதில் என்ன விஷயங்களை வந்து கவனிச்சுங்க, இதில் நிற்கல இங்கே பாருங்க அவர் மிதந்து கொண்டு இருக்கிறார். ஓ மேனே மிதந்து கொண்டு என்ன செய்கிறார்? அந்த இது டைவிங் இல்லை நான் நினைக்கிறேன் இந்த மீன்கள் இல்லை முத்து குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கணும். அதை வந்து செய்து கொண்டிருக்கணும் போல இருக்குது. பக்கத்தில் கோயில் மாதிரி இல்லை. அதே மாதிரி இஞ்சாலையும் வந்து அந்நியாக்கள் 2 பேர் மீன் பிடிச்சி 3 பேர் மீன் பிடிச்சி கொண்டு இருக்கோம். அதே மாதிரி தொங்கலில் வந்து பாருங்கள் கப்பல் நிற்கிது. உண்மையிலுமே இந்த ஒரு கிண்ணியா பாலம், இந்த கிண்ணியா பாலத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது கயாலினி. என்னென்னு சொல்லுங்க பாபு? இலங்கையிலேயே நீளமான ஒரு பாலம்ண்டா இதான் கடல் 2 பகுதியை இணைக்கிறது, கடலோட சம்மந்தப்பட்டது. சரியா? அந்த அண்ணா வந்து காணவேல் உள்ளே போயிட்டு வராருன்னு இதில் பாருங்க. இந்த அண்ணா தான் அப்படியே உள்ளே போகிறார் வெளியில் வரார், உள்ளே போகிறார் வெளியில் மீன் தான் வந்து பிடிச்சி கொண்டே இருக்கிறார். ஆமாம் எவ்வளோ நேரம் மிதப்பார். இந்த இதில் பாருங்க கயாலினி உங்களே தூக்கி போட்டு விடட்டா. என்ன செய்யறார்? மீன் பிடிக்கிறார். அதான் மீன் பிடிக்கிறார். எப்படி மீன் எப்படி எதில் தொங்க போடுவாருன்னு தெரியல. ஆனால் ஒரு பேக் கொண்டு வச்சிருக்கிறார். அங்கே பக்கத்தில் இது 2 இதுவும் வந்து மிதந்து கொண்டு இருக்கு. போத்தல் என்ன மிதக்கிறார்? அது அந்த வாய்க்கு சுவாசம் வச்சிருக்கிறார். இப்படி தான் ஸ்னோக்லிங் செய்கிறது. அதே ஃபிட்னஸோடு இருக்கார் நினைக்கிறேன் அண்ணா. உண்மையிலுமே வந்து இப்படியெல்லாம் முளைச்சி ஒரு குடும்பத்தை பார்க்கணும் தானே. இந்த அண்ணா செய்கிறத இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாருன்னு கயாலினி என்டர்டெயின்மெண்ட்டுக்காக செய்கிறாரா? இன்னொரு அறிவு அப்படி இல்லை, சில பேர் அப்படி இருக்கணும் தானே. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஐயாக்கள் வடி ஆறுதல் வந்து வள்ளத்தில் மீன் பிடிச்சி கொண்டிருக்கணும். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு இடமா இருக்குது. இந்த ஒரு தருணத்தில் கயாலினி பார்த்து ரோட்டை க்ராஸ் பண்ணி வாங்க. இதில் காட்டுறேன் பாருங்கள். இதில் எல்லாம் போட் ரேஸ் எல்லாம் நடத்துகிறவே உண்மையிலும் அந்த ஒரு காலத்தில் எல்லாம் வந்து பார்க்கணுமென்ற ஒரு ஆசை. இந்த இடத்த பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதில் ஒரு ரெஸ்டாரண்ட் அடித்து போட்டில் கூட்டிகிட்டு போனால் இங்கே இருக்கிற முஸ்லீம் ஆக்களே நிறைய பேர் வந்து போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது. நல்ல ஒரு லொக்கேஷன். அதுவும் வந்து இந்த ஒரு விடியப்புறத்தில் வந்து என்ன நல்லா இருக்குது. என்ன கயாலினி தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்குங்க? நேரம் போகுதா? என்னதுக்காக நேரம் போகுது? போய் நிறைய அலுவல். அடுத்ததான் ஃப்ரெண்டுகிட்ட வீடு பக்கத்தில் கிண்ணியால் என்ன போகிறதுக்கு முன்னுக்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன் எதுக்காக போகிறான்டா. அங்கே போய் இன்னொரு அவையில் 2 பேரை மேற்றி கொண்டு அதுக்கு முன்னுக்கு வந்து தான் வந்து மெஹந்தி போட போகிறான். மெகந்தி எல்லாம் போட்டுதான் கல்யாண பொண்ணே வந்து இப்போ வரைக்கும் போட்டுருப்பா தெரியல. அதுக்கிடையில வேல்ட இதுகள் வந்து உடனே அப்டேட். நாங்கள் அப்படிதானே என்ன வேண்டினா என்ன செய்யற எல்லாமே அது ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதானே. மெஹந்தி ஸ்கூல் படித்த ஃப்ரெண்ட்ஸ் ஆகளோட நல்லா இருக்கிறோட இவியலோட தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கதை தொடர்ந்து டச்சில் எல்லாம் இருக்கிறேன்னு சொல்லுவோம். ஸ்கூல் படிக்கிறதுல ஒரு ஆள் மட்டும்தான் ஃப்ரெண்ட். அவாக்கும் இந்த மாதம் கல்யாணம் ரெஜிஸ்ட்ரேஷன் கல்யாணிக்கு வந்து இந்த கல்யாணம் அதான் கல்யாண மாதம்டாப்பா. சரியா? இப்போ ஒரேடியாக அங்கே போயிட்டு இந்த மெர்ரா நீ என்னென்ன போடுறான்னு பார்ப்போம். அந்த ஃப்ரெண்டே வந்து போட்டு விடுவா. முஸ்லீம் ஃப்ரெண்ட் தானே. அவள் தான் நேற்று சொன்னவா. நான் எனக்கு ஐடியா இல்லை, வா நான் வேண்டி வைக்கிறேன் போட்டு விடுறேன். ஒன்றிலே விட்டுட்டு போயிருக்கோம். சரியா? ஓகே வெளிக்கிடும். சரி இப்போ கயாலினின்ற நண்பின் வீட்டை வந்துட்டோம். கயாலினி
எவ்வளோ நேரம் எடுப்பீங்க உங்களோட மெஹந்தி போட? கொஞ்சம் நேரம் சொல்லு. கொஞ்சம் நேரம் சொல்லு. ஒரு 2 மணித்தியாளர்கள் அதுக்குள்ள ஒரு கைக்கு மட்டும். சரியா பாப்போம் என்ன கட்ட மாட்டேன். சரி இப்போ என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா மருதாணி போடுறதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு இங்கே வரணும் சாப்பாடு இவ்வளோத்தை தந்துருக்கு. இவ்வளோத்தை என்னன்னு கேட்டால் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து ஒரு கோப்பையே வந்து சாப்பிடுவோம். அது இவ்வளோத்தையும் சாப்பிட எக்ஸ்ட்ரா வந்து கொண்டு வச்சுக்கிடுங்க. எவ்வளோ பெரிய கிண்ணத்தில் இது மனுஷன் சாப்பிடலுமா? சரி ஓகே என்னாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் வேணே. சரி இப்போ கயாழினி ஒரு மணத்தியால போராட்டத்துக்கு பின்பு மெஹந்தி வந்து போட்டாச்சு. காட்டுங்க டிசைனு இப்படி மெட்ட பக்கம் ரைட் இப்படி காட்டுங்க. சரி இப்போ தான் வந்து தெளிவாக இருக்குது. இப்போ வந்து ப்ரொஃபஷ்னலாக போடுறோம் இல்லை இல்லை சும்மா வீட்டில் மட்டும் அதே மாதிரி கிஃப்டையும் பாருங்க எவ்வளோ பெரிய கிஃப்ட் வந்து வேண்டிட்டு போகிறாங்க கையாளி. இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகலை? நாங்கள் சேர்ந்து வேணா இப்போ அவள் வேண்டி வச்சுருந்தாலும் கொண்டு வரோம் நாளைக்கு வருவா அப்போ. சரி நாங்கள் இப்போ இதில் இருந்து பயணத்தை வந்து தொடங்க போகிறோம் மட்டக்களப்பு என்ன ஒரு அங்கே போயிட்டு பார்ப்போம். சரி இப்போ என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னாண்டா நாங்கள் கிட்டத்தட்ட மட்டக்களப்புக்கு வந்துட்டோம். வாழைச்சேரியில் வந்து நிற்கிறோம். வரைக்கில் வந்து ஓட்டமாவடியில் பார்த்துனாங்களா என்ன பார்த்துனாங்களா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கேக் வந்து வாண்டாது ஏன்னா பிரெய்டுபியா அதுக்கு அந்த இதுகளெல்லாம் மட்டும் விடுங்க. அது எங்கே அதுவும் இல்லை இப்போ 2 ஃபேன்சி கடையில் கேட்டுட்டோம். அதுவும் இல்லையா தெரியாது கடையில எல்லாம் உள்ளுக்குள்ளுக்கு ஒழிச்சு வச்சிருக்காங்க. காரஞ்சு சின்ன துண்டு கீழே அவர் வந்து புட்டு போச்சு ரோட்டுகளுக்கு உள்ளே விட்டு அது போனால் அங்கே இல்லை அந்த நார்மல் கேக் தான் வச்சுருக்காங்க. கடைசியாக வந்து இப்போ முஸ்லீம் பேக்கரி வந்து வாழைச்சேரியில் இருக்குது. இதில் இருக்கோ தெரியல ஆனாலும் வந்து போய் கேட்க சொன்னவேல் என்ன கட்டமோ தெரியல. கயாலினி கேட்டுட்டு வாங்க இல்லையாண்டா சரி அதை. ஆனால் நார்மலாக ஒரு பலசர கிழமை தான் இருக்குது பார்க்கல. எனக்கு நம்பிக்கையில் இருக்க மாட்டேன். ஐசிங் கேக் இருக்கா? ஓகே இன்றைக்கு போட்டதா இல்லை எல்லாம் புதுசு தான் வச்சுருக்காரு ஐயா பாப்போம். எல்லாம் எங்கட கேக் கடையில் இல்லை லக்ஸரி அங்கே வச்சுருப்பாங்க இருக்குமா எங்களுக்கு தெரியல. என்ன ஒரு பிரச்சனைனா இது வந்து கேக் வெட்டுற முஸ்லீம் அகலாதுகள் செய்கிறது இல்லை குறைவு என்ன பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது இதெல்லாம் கேக் தானா பார்த்தா கிட்டதுக்குள்ளே தான் வந்ததா. நாங்கள் இப்படி தெரிஞ்சிருந்தா உனியாலேயே வேண்டிட்டு இருந்துக்கலாம் எனக்கு தெரியாது. நாங்கள் இந்த கொண்டு வர ஆட்டுப்பட்டு அதெல்லாம் இது இதாகிடும் மாட்டேன். எல்லாம் ஹாப்பி பர்த்டே நடிச்சது தான் கிடக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 கேக் கயாலினி தேடிட்டா. ஆனால் வந்து இல்லை கவருங்க பாம்பு. சரி இப்போ தேடி கடைசி 7ஆவது கட்டம் இந்த பிரைட் பி அது இது மட்டும் தான் கிடக்கு. அந்த குத்துறது இல்லை நேற்று எங்களுக்குமே டைமும் இல்லை. நேற்று தான் இந்த பிளானும் பண்ணினது தெரியல. சரி பாப்போம் தேடு இது ஆக்கள் தான் விசாரித்து பிடிக்கும் ஒருத்தருக்கு தெரியுது இல்லை எங்களுக்கு கேக் கிடையாது. சரி இதில் நாங்கள் போகிறோங்க கேக் வேண்டுறமா இல்லையான்றதை செய்தி போட்டு சொல்கிறோம் உங்களுக்கு. ஒரு கடைசியாக வந்து ஒரு கடையை வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டோம். வாசனாண்டு கொஞ்சம் பிரசித்தமான சிங்கள கடை இங்கே கிடக்கு. இதெல்லாம் வந்து போட்டிருக்கிறோம் வாசனா கேக். ஓகே நார்மலான கேக் இருக்குது நல்ல கேக் இருக்குது அவ்வளோ இருக்கா எல்லாமே இருக்கா இங்கே எல்லாம் வந்து இருக்குது. சரி கடைசியாக வந்து எல்லாம் வேண்டியாச்சுண்ணே. ஆனால் அந்த பின்னே தொங்க போடுற என்னது அது இல்லையா அதை தேடையில அது வேணாம் வந்து விட்டுட்டோம். சரி இதை நாங்கள் அப்படியே வேண்டி கொண்டு இப்படியே நாங்கள் எங்கே போகிறோம் அப்படியே எங்கே போகிறோம்ன்றே சொல்லலை கிரானுக்கு போகிறோம். கிரானுக்கு போய் அங்கே தான் வந்து இந்த செலிப்ரேஷன் எல்லாம் வந்து நடக்க போகுது. பசிக்குது அவனுக்கு 7-8 தடவை மெசேஜ் போட்டுட்டாள் இங்கே இங்கேண்டு. நாங்களும் போகிறல எப்படி போடுவீங்க அது லாங்குவேஜ் வேண்டாம் எங்கால அப்போ சரி இப்போ இதுலேருந்து நாங்கள் ரெடியாக அங்கே போயிட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. வாகனம் சாஃபி நில்லுங்க. இப்போ வந்தாச்சு கயாலினி ஃப்ரெண்டுக்கு அவாக்கிட்டே கேட்க கொடுப்போம். இல்லை நாங்கள் அறிமுகப்படுத்தல யாருண்டு இவா தான் என் ஃப்ரெண்ட் ஜுதாசினி. சரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வெக்கப்படுறா முதல்ல கேமராவுக்கு வர. சரி அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். போய் நாங்கள் உள்ளே எல்லாம் சாப்பிட்டு ஆள் வந்து கெட்டப் மாறிட்டா. என்ன நடக்க போகுது? பிரைட் செய்ய போகிறோம். தமிழ் அர்த்தம் என்ன உண்மையாக எனக்கு தெரியாது. பிரைட்ன்றது மணப்பெண்ணுக்கு தயாராகிறது. பிரைட்ன்னு சொல்கிறது மணப்பெண்ணை தானே சொல்கிறது. வந்து தயாராகிறது. இது எப்போ எங்கேருந்து இந்த கலாச்சாரம் வந்து எல்லாரும் செய்யறீங்க நாங்களும் செய்கிறோம். சரி இதுக்காக மினக்கட்டு கயாலினி உடுப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்தா எப்படி இருக்குன்றது நீங்கள் மறக்காம. இதுக்காண்டி மினக்கட்டு உடுப்பு எடுக்க இல்லை இது நான் இப்போ எடுத்து இது ஒரு ஆள் கிஃப்டாக தந்த ஞாபகமாக கிளிநொச்சி வீடியோ பார்ப்பான்னு நினைக்கிறேன். கிளிநொச்சி வெட்டிங்கில் தன்னை ஞாபகமாக ஏதாவது உங்களுக்கு தரணும் வேண்டுச்சுன்னா அப்போ வாண்ட ஞாபகமாக நான் இது சட்டை வேண்டியிருக்கேன். சரி அப்படியே பிரைட்டும் வந்து ரெடி ஆகிட்டா. அதான் நான் தான் மேக்கப் பண்ணி விட்டேன்னா. சரி நல்லா இருக்கு. சார் இன்றைக்கு கூட இந்த கல்யாணத்தில் இதுக்கு அப்புறம் என்னென்ன சடங்குகள் நடக்கும்? பிரைட் டு பிக்கு பிறகு நலங்கு வைக்க போகிறேன். நலங்குன்றது என்ன? அது
பாலரை வைப்போமே நாங்கள் அது ஆம்பளை ஆக்களுக்கு மட்டும் தான் வைக்கிறது இங்கே இவாக்கு வஞ்ச வச்சுட்டு போய் அங்கே மாப்பிள்ளை வீட்டில் சரி முதலாவது மாப்பிள்ளை வீட்டை வச்சுட்டா பொண்ணோட வீட்டை வச்சு இன்றைக்கு ஏன்டா அது செய்கிறோம் இல்லை ஏன்டா நாங்கள் அந்த டைம் விடியெல்லாம் செய்யுது ஆனால் நாங்கள் வந்து டைம் மட்டும் மட்டும் பொம்பளை பிள்ளை மாப்பிள்ளைக்கு மட்டும் தானே செய்கிறது இங்கே பொம்பளைக்கும் செய்யணும் பொம்பளைக்கும் செய்யணும் நாங்கள் மாப்பிள்ளை வீட்டையும் போய் பார்த்துட்டு சரி நாங்கள் இப்போ என்ன செய்ய போறீங்க கேக் வெட்டி டெக்கரேஷன் பண்ணி செலிப்ரேட் பண்ண போகிறோம் இதை நான் ஒரு ஆளுக்கு என்ன இதை மிஸ் பண்ணுறேன் நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சப்னாஸ் 2 பேருக்கும் டெடிகேட் பண்ணுறேன் சரி அப்படியே இப்போ வந்து பக்கத்து வீட்டில் நடக்கும் சித்தின விடாம சித்தின வீட்டில் ஓகே நாங்கள் கடற்கரைக்கு போய் தான் கட் பண்ணுறேன் பிளான் பண்ணால் டைம் இல்லை நலங்கு வைக்கிறதுக்கு டைம் இல்லையா நேரம் இல்லையா சரி ஓகே பாம் சரி தான் போய் எல்லாம் செட் பண்ணி நடக்க போகுது சம்பவம் இப்போ 3 மணிக்கு வலிக்கிட்டு எடுக்க 5 மணி ஆயிட்டு 4 மணி ஆயிட்டு இப்போ 3 மணிக்கு வலிக்கிட்டேன் 3 மணிக்கு இல்லை 2:50 வலிக்கிட்டே இருக்கிறேன் ஃபோட்டோக்காரர் 3 மணிக்கு 2 ஃபோட்டோக்காரர் வந்ததே 4 மணிக்கு 4 மணி ஆயிட்டு இப்போ தான் வந்தவேல் கடற்கரையில் செய்யணும்னு இவேல் அவ சொல்கிறா இல்லை மாப்பிள்ளை என்ன சித்தாண்டியா அங்கே டைம் பார்ப்பினோம் அதில் அங்கே போகணும் ஃபோட்டோக்காரர் 5 மணிக்கு அங்கே 4:45 இங்கே வலிக்கிடணும் 5 மணிக்கு அங்கே நிற்கணும் அதில் வந்து இந்த பேக்ரவுண்ட்லேயே வச்சு செய்ய மாட்டேன் ஆனால் கடற்கரையில் வச்சா சூப்பராக இருக்கு வேணா நல்லா இருக்கும் அதான் நான் முதல் சொன்னோம் ஆறுதலாக நித்திரை கொள்ளுங்கள் என்ன களைஞ்சு போயாச்சா சரி இப்போ பிரைடல் ஷூட் முடிஞ்சு 5 மணிக்கு இங்கேருந்து மாப்பிள்ளை வீட்டை வந்து போயினோம் அரை வைக்கிறதுக்கு என்ன அரப்பு வைக்கிறதுக்காக வந்து இப்போ இங்கேருந்து போப்பினோம் நலங்கு வைக்கிறதுக்கு சரி என்ன இதுலேருந்து இப்போ கேஷ்லான் எல்லோரும் வந்து போயினோம் அதோட முக்கியமானவர்கள் என்ன மாதிரி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சுது அவங்களோட பிரைடல் ஷூட் அமைஞ்சுது ஃபோட்டோக்காரோட ஃபோட்டோ கேட்டோம் அவங்களோட பொஸ்ஸக்கு கோக்காமெல்லாம் தரும் இதுக்கு எங்களுக்கு பரவாயில்ல என்ன வெடி கொடுத்துறாங்களா வடியெல்லாம் கொடுத்தியா சரி இப்போ வந்து மாப்பிள்ளையில வீட்டை வந்துட்டு அரப்பு வைக்கிறதுக்காக நாங்களும் அப்படியே காரில் வந்துட்டாங்க கயாலினியை வந்து விட்டுட்டு வந்துட்டோம் இல்லை மாப்பிள்ளை வீட்டாலேயும் வெடி போடப்படுது அரப்பு வைக்கிறேன்னா என்ன ஐயா அரப்பு வைக்கிறேன்னா என்ன அது பாவம் என்ன காப்பு வைக்கிறேன்னு சொல்லுவோம் அது வேறு அதில் சாமி சரி இப்போ எல்லோரும் வந்து வீட்டுக்குள்ளே போய் நான் நினைக்கிறேன் என்ன செய்ய போயிடும் இல்லைங்களா ஃபோட்டோ மட்டும் எடுக்கணும் சரி இப்போ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்லுவோம் பால் வச்சு தண்ணி வாக்குறேன்ட்டு குறிப்பாக வந்து எனக்கு எப்படி நடந்தேன்டா பொம்பளை வீட்டாக்கள் வந்து விடியப்புறம் இங்கே தாலி கட்டுறேன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் காப்பு வச்சு குளிக்க பார்த்துட்டு கூட்டிகிட்டு போயிடும் இது வந்து அப்படி தான் செய்கிறதாம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வேலுக்கு டைம் வந்து பக்கத்தில் இருக்கிற ஆள் வந்து வெள்ளண்ணே இருக்கிற ஆள் 7 மணி 8 மணிக்கு இருக்கிற ஆள் வந்து அதை வந்து இன்றைக்கே செய்யணும் அப்படின்ற மாதிரி சொன்னவேல் இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டாக்கள் பொம்பளை வீட்டை வந்து அவைகளுக்கும் வந்து இப்படி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லணும் அதாவது பால் வச்சு தண்ணி வாக்குறது வந்து நடக்கும் சரி நினைதே வந்து நிறைவேற்றுவது
சரி, இப்போ வந்து மாப்பிள்ளை விட்டாக்கள் பொம்பளை விட்டா வந்துட்டோம். இப்போ பொம்பளையை வந்து என்ன சொல்கிறது, பால் வைக்கிறதுக்காக வந்து கூட்டிகிட்டு வந்து சாமதி வீட்டில் செய்கிற மாதிரி ஏன்னா இதில் அந்த தாமரை இதெல்லாம் வந்து வச்சு வச்சிருக்கணும். தெரியல மாமியார் இந்த இதெல்லாம் வந்து நீங்களா வலிக்கிறது பூவெல்லாம் இல்லை இல்லை நம்ம பால் வைக்கிற மாதிரி. சரி, இப்படி வந்து தண்ணி வாங்க போயிடும். தண்ணி வார்த்து முடிச்சுட்டு பார்ப்போம் அடுத்தது என்ன நடக்குது. சரி, இந்தியாவில் இப்போ என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா சமையல் நடக்குது இரவு சாப்பாட்டுக்கு. அதுவும் வந்து மாப்பிள்ளை பொம்பளை விட்ட வர்றாங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்காக. சரி, இதை பார்க்க என்ன யோசனை வருது? இது எங்களோட ஊரில் வந்து 4 சடங்குக்கு தான் வச்சுருக்கோம். இன்னும் முதல் நாளே ஆடு கோழி எல்லாம் சமைக்கிறோம். பொம்பளை வீட்டை எங்களுக்கு நிற்கிறாக்கள் சாப்பாடு எங்கடையில் புட்டும் சாம்பார் கொடுத்துட்டு கொடுத்துட்டு படுங்க. அதே மாதிரி இந்த கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணுறாங்களுக்கும் அதுக்கு எல்லாமே வந்து பாட்டி எல்லாம் வைப்போம். ஆனால் அது எங்கட இடங்களை வைக்க குழப்பத்தை கொண்டு வந்துடுவோம் அப்படின்றதால. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பாடு வந்து இப்போ தான் வந்து சிக்கன் வந்து பொரிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆடு அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணவேலாம். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆடு கிடைக்காத காரணத்தால் வந்து ஆடு செய்யலை அப்படின்னு சொல்லி வளமையாகவே ஆடு தான் வந்து சமைப்பிடுவோம். ஆனால் இரண்டு பார்த்திங்கன்னா எங்களோட முறையோட வித்தியாசமாக இருக்குது, இலகுவாக இருக்குது. இப்போ இதெல்லாம் நாளைக்கு இப்போ கல்யாணம் முடிஞ்சோடனே இரவு அங்கே வீட்டை போய் டான்ஸ் ஆடி அதெல்லாம் வந்து பொம்பளை மாப்பிள்ளைக்கும் டயர்டு, போராக்களுக்கும் குடும்பத்தாருக்கும் டயர்டாக இருக்கும். இது முதல் நாள்னா கொஞ்சம் பெம்பலாக இருக்கும். ஆனால் இன்னும் அந்த குடிக்கிற ஒரு விஷயத்தை வந்து அதுக்குள்ள இன்வால்வ் பண்ணினோம். அதால் சில வேளை இந்த அடிபாடுகள் வேறு, எல்லாரும் இல்லை, ஒரு சிலருக்கு அடிபாடுகள் வேறு சான்ஸ்கள் இருக்குது. மற்றது இந்த தண்ணி வைக்கிறது நல்ல வேண்டா. நாளைக்கு விடிய எனக்கெல்லாம் லேட் ஆனது. கல்யாணத்து டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லேட் ஆனது. இந்த என்ன பால் வச்சு குளிக்க வாக்கையில் வந்து எங்களோட விடிய அவுட்டோர் வந்து செய்யலாம் போனது. அப்போ இப்படியான ஒரு நடைமுறை எங்களோட இடங்கள்லேயும் வந்து கொண்டந்தமா இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்குமே. டைமை வந்து இன்னொரு விஷயம், கல்யாண வீட்லையா மாப்பிள்ளை பொம்பளை வீட்டை வந்தானா நிற்பாரு. நாங்கள் வந்து மாப்பிள்ளை வீட்டை வரல, மாப்பிள்ளை வீட்டை விட்டு வருகிறோம். இது ஒரு நல்ல விஷயம். இனி எங்கட ஆக்களும் பின்பற்றணும். அது பின்பற்றாதுங்க, சரியா? அதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறோம். திருமண வாழ்த்துக்களை நாங்கள் இன்றைக்கும் சொல்கிறோம், நாளைக்கும் வந்து சொல்லுவோம். ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம், சந்தோஷமாக இருந்தது. நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்து வந்து நாங்கள் ஓகே, எங்களுக்கு எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் புது அனுபவமாக தான் இருந்தது. சரியா? அதோட இந்த வீடியோ முடிக்கிறோம். பாய் மக்களே.